உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்தான் பெண்கள் கையில் அணியக்கூடிய அணிகலன். ஸோ வளையல் அப்படிங்கிறது ஒரு மங்களமான ஒரு பொருள் இல்லையா? அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வழி வழியாக ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் ஃபஸ்ட்டு கையில் அந்த மருமகளுக்கு வளையலை போடுவாங்களாம். அதுவும் எப்படி ஆகி வந்த வளையல், அவங்க மாமியார் அவங்களுக்கு கொடுத்தது. அதற்கு முன்னாடி பரம்பரையாக அந்த ஜோடி வளையல் அப்படிங்கிறது வச்சுக்குவாங்க. ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணும் பொழுது அந்த நிச்சயத்தில் இது எங்கள் மாமியார் எனக்கு போட்டது, நான் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க பெண்ணை நிச்சயம் செய்யும் பொழுது. ஸோ அவங்க வீட்டில் ஒரு 4 பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய நகைகளை வச்சுருப்பாங்களாம். இது முந்தி காலத்தில் உள்ளது. அப்போ நிறைய நகைகள் இருந்தது, அதே மாதிரி செஞ்சாங்க. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, ஒரு பெண்ணை நம்ம நிச்சயம் பண்ணி வீட்டிற்கு கூட்டிகிட்டு வரும்போது அவளை மகாலட்சுமியாக பாவிக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த பையன் இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஒரு முருகன் தெய்வானையாகவும், சிவபெருமான் பார்வதியாகவும், மகாவிஷ்ணு தாயாராகவும் தான் பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அணிகலன்கள். அதில் இந்த வளையல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பொண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ பொன் அப்படின்னா தங்கம், பெண் அப்படின்னா ஒரு திருமணத்திற்கான ஒரு நங்கையே சொல்கிறோம் பெண் அப்படின்னு. பொண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. இது திருமணத்திற்காக மட்டும்தான். ஆனால் தினப்படி ஒரு பெண் மங்களகரமாக அவள் சுமங்கலியாக இருக்கிறது, அவள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தோடு அந்த பெண் கொடுக்குற ஒரு மகாலட்சுமியை நம்ம பாவிக்கிறோம்னா, இந்த பெண்கள் தங்க வளையலோடு சேர்ந்த கண்ணாடி வளையலையும் போடுறது தான் மங்களகரமான ஒன்று. இதில் அந்த கண்ணாடி வளையல் சிகப்பு மற்றும் பச்சை. நீங்கள் எந்த அம்மன் கோயிலுக்கு போங்க, இல்லை பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி போங்களேன், நம்ம வளையல் கொடுக்கறது அவ்வளோ விசேஷம். அதுவும் பெண்கள் ஒரு சுமங்கலியாக அவங்க இருக்கணும், அவங்களுடைய தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும்னா அம்பாளுக்கு நீங்கள் வளையல் கொடுக்கறது தான். எவ்வளோ கண்ணாடி வளையல் கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு சுபம் அப்படிங்கிறது தான். இந்த கண்ணாடி வளையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி சூரியனுக்கு அதிபதி. அந்த கண்ணாடி வளையல் கையில் போடுறதுனால பெண்களுக்கு என்ன ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் சொன்னாலும் அது மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வளையல் எப்பொழுதுமே ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சீமந்தத்துக்கு கண்ணாடி வளையல் நிறையா போடுவாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை அந்த வளையல் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு. அது மட்டும் அல்ல, இந்த இடம் நம்ம என்ன சொல்கிறோம், நாடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த, இந்த நாடியில் அந்த தங்க வளையலும் அந்த கண்ணாடி வளையலும் இப்படி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சத்தமும் இந்த கண்ணாடி வளையல் நம்மளுடைய அந்த பெண்களினுடைய நாடியில் அது பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமா. அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் இருக்கும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக தான் இந்த கண்ணாடி வளையலை பெண்கள் அணிய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு கண்ணாடி வளையலை ஃபுல்லாக போட்டு அது எல்லாத்தையும் உடைப்பாங்க. அந்த கண்ணாடி வளையல் உடைக்கிறது அப்படிங்கிறது அமங்கலமான ஒரு விஷயம். ஸோ ஒரு சுமங்கலி பெண் அவங்க முழுவதும் கண்ணாடி போட்டிருக்கலாம். ஒரு கணவனை இழந்த பெண் கண்ணாடி வளையல் போடவே மாட்டாங்க. அவங்க போடுறது ஒரு பிளாஸ்டிக் வளையலாக இருக்கலாம், ஒரு ரப்பர் வளையலாக இருக்கலாம், இல்லை ஒரு தங்க வளையலாக இருக்கலாம், இல்லை வைர வளையலாக கூட இருக்கலாம். கண்ணாடி வளையல் அப்படிங்கிறதே சுமங்கலி பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஒன்று. ஒரு பெண் வயதுக்கு வரும் பொழுது அவள் பூப்படையக்கூடிய அந்த காலம்
கை நிறைய கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க. நீங்கள் என்ன தான் அப்படியே வைரத்துலேயே நீங்கள் வளையலில் வந்து அடுக்கினா கூட ஒரு 2 கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு சுபத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பெண் வயதிற்கு வரும்பொழுதும் சரி, அவள் திருமணத்திற்கு போகும் பொழுதும் சரி, அந்த காலகட்டத்தில் அப்புறம் திருமணமாகி அவங்க வந்து முதலிரவு அந்த சாந்தி கல்யாணத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வளையல் தான் கண்டிப்பாக அந்த பெண்ணின் கையில் வந்து போட்டு அனுப்புவாங்க. ஸோ கண்ணாடி வளையலுக்கு அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்த தமிழ் கலாச்சாரம் இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் வட இந்தியாலேயுமே பார்த்திங்கன்னா இந்த வளையலுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதுவும் பஞ்சாபில் வந்து ஒரு பெண் அந்த வளையலை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவள் புதுமண தம்பதின்னு. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை வளையல், அதுவும் அந்த வெள்ளை மற்றும் சிகப்பு போடக்கூடியது, கல்யாணமாகி இத்தனை நாள் 3 மாதம் 6 மாதம்லாம் அவங்க வந்து போட்டிருக்கணும். கல்கத்தாலையெல்லாம் பார்த்திங்கன்னா சங்கு வளையல் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ சங்கு அப்படின்னாலே கடல்லேருந்து வரக்கூடிய பொருள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியவள். அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெண்மை நிறம் மகாவிஷ்ணுவாகவும் அந்த சிகப்பு நிறம் தாயாராகவும் எப்பொழுதுமே கையில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வளையல் அணிவிக்கிறது இல்லை வளையல் அணியறது அப்படிங்கிறதே ஒரு மங்களகரமான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம வந்து புடவைக்கு ஏற்ற கலரு அது விதவிதமான கலர்களில் போடும்பொழுது நவகிரக தோஷங்களும் விலகுது. இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு ஏற்ற ஒரு பழுப்பு நிற வெண்மை சாரிக்கு நம்ம அதே மாதிரி பழுப்பு நிற வெண்மையில் வளையல் போடும் பொழுது அந்த சந்திரனுக்கு உண்டான ஒரு சக்தி நமக்கு வரும். அந்த நாளுக்கான கிரக தோஷங்களும் நம்மை விட்டு விலகும். அதனால் 7 நாட்களும் 7 வித அந்த நாட்களுக்கான நிறங்களில் வளையல் பெண்கள் அணிந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் கூடி வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதி பெண்கள் நாங்கள் லேப்டாப்பில் வேலை செய்கிறோம், அதனால் வளையலே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வளையல் போடுற கான்செப்டே இல்லை. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், சனி ஞாயிறு 2 நாளுமே உங்களுக்கு லீவு நாட்கள் தான். அதனால் வீட்டுக்கு போனீங்கன்னா லீவு நாட்கள்லையாவது உங்கள் கையில் ஒரு 2 கண்ணாடி வளையலை போட்டுக்கோங்க. நிறையா போடணும் அப்படிங்கிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம அலுவலகத்தில் வேலை செய்கிற நேரத்தில் வளையல் போடாமல் இருந்தாலும் வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய இப்போ சமைக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த கண்ணாடி வளையலை போட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வளையல் ஃபுல்லாக கையில் போட்டு அம்மிக்கல்ல ஆட்டியிருக்காங்க, ஆட்டு உரலில் ஆட்டியிருக்காங்க, அம்மிக்கல்ல அரைச்சிருக்காங்க, இடிச்சிருக்காங்க, எந்திரத்தில் திரிச்சிருக்காங்க, கல்லில் தான் துவைப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் நடந்து கொண்டே தான் இருந்தது. அந்த வளையல் போட்டிருந்தோமே அவங்க அது ஒரு சுமையாகவோ இல்லை அதை ஒரு பெரிய கஷ்டமாகவோ அவங்க எடுத்துக்கொள்ளவே இல்லை. அந்த சிகப்பு நிறமும் அந்த பச்சை நிறமும் அவங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய 2 நிறங்கள். எந்த ஒரு சுவாமி ஆலயத்துக்கு போனாலுமே அந்த வளையல் மாலையை போட்டு நம்ம கையில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான் எல்லாருக்கும். அதனால் பெண்கள் இதுவரையில் நீங்கள் வந்து வளையல் போட்டுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அது மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விட நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து பல்ஸில் வந்து இந்த இடம் நாடின்னு பேர். இந்த நாடியில் அது எவ்வளோ தூரம் நம்மளை அதனுடைய தாக்கம் இருக்கோ நமக்கு வந்து நல்ல இருதயத்தில் இரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதனுடைய காரணங்கள்னால தான் நமக்கு வந்து வச்சாங்க. இதில் வந்து மரத்தில் கூட வளையல் இருக்குங்க. இந்த மர வளையலுமே ரொம்ப விசேஷமானது. கருங்காலி மரத்தில் ஆன வளையல் இல்லைன்னா வந்து வேப்பம் மரத்தில் ஆன இந்த வளையல் இருக்குது பார்த்திங்களா, இது 2மே ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு இது ரொம்ப நல்லது. ஸோ கருங்காலி வளையல் போடுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி யானை முடி, இந்த யானை முடியில் போடக்கூடிய வளையல் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த யானை முடி வளையல் வந்து நமக்கு ஒரு திருஷ்டி தோஷத்திற்கு கூட ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் யானை தந்தத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வளையலும் கூட. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரிஜினல்லாம் கிடைக்கிறது, ஏன்னா மிருகங்களை வதைக்கக்கூடாதுன்னு. பட் இறந்து போன அந்த யானையினுடைய தந்தத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த இதில் நீங்கள் வளையல் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம். யானை வந்து நமக்கு ஒரு கையில் போடும் பொழுது அது யானை முடி மோதிரமாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து யானை தந்தத்தில் நம்ம போடக்கூடிய வளையலாக இருக்கலாம், இல்லை யானை முடியில் நம்ம வளையல் போடுறது. இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு திருஷ்டி தோஷங்கள் போகிறது மட்டும் கிடையாது, நமக்கு செல்வம் சேரும்,
சனி தோஷங்கள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள்லேருந்து நமக்கு அது விலகும். ஸோ நவக்கிரகங்களை பேஸ் பண்ணி தான் பெண்களுக்கு அணிகலன்கள் போடக்கூடிய ஒரு அம்சத்தையும் பெரியோர்கள் வைத்திருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான கண்ணாடி வளையல்கள். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பெண்களுக்கு வேண்டிய ஒரு தகவல் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.